ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் குழந்தைங்க ஃப்ரூட் ஜெல்லி செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கடல் பாசி அப்படின்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. பாக்கெட் ரூ. 20 தான். இல்லை இது வந்து அகர் அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. 2 பேர் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கும் வேறு ஏதாவது பேர் தெரிஞ்சாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அகர் வந்து நம்ம ரூ. 20 ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டோங்க. அவங்கக்கிட்டே கேட்டோம் இதை எப்படி செய்கிறதுன்ட்டு. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கட் பண்ணி போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சுருங்கம்மா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ செய்கிறோம். 1/4 லிட்டர் பால் வாங்கி நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்ச கடல் பாசியை அந்த ஊற வச்சதை அதோட போட்டு சேர்த்து கொதிக்க விடுறோங்க. நல்லா கொதி வந்ததும் அது நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா குலைவாக மாறி அது கொஞ்சம் கரைய ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த கெட்டித்தன்மை கொடுக்குமாமா. நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போடுறோம் தேவையான அளவு. கொஞ்சம் அதிகமாகவே நான் இனிப்புக்கு சேர்த்துருக்கேங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து ஃப்ரூட்ஸு மில்க் எல்லாமே நம்ம பாலெல்லாம் கலந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இனிப்பு இருக்கும்போது சுவை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்க விரும்பி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம போட்டு வச்ச கடல் பாசியெல்லாம் வந்து சேமியா மாதிரி ஆச்சுங்க. அதுவும் நல்லா கரையணுமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆகி கரையவே இல்லை. சரி போதும்னு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மிலே வச்சு கிண்டி விட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் தேவையான அளவு நம்ம எடுத்து செட் பண்ணலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம் கீழே வச்சு செட் பண்ணி அந்த கொதிக்க வச்ச பாலை ஊற்றுறேன். கொஞ்சம் களைஞ்ச மாதிரி ஆச்சுங்க, ஏன்னா செட் ஆகலை ஃபஸ்ட்டு. சரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அப்படியே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றுனேன். எல்லாமே கொஞ்சம் களைய தான் ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்ச பால், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட்டாக மிச்சம் இருந்த எல்லா ஃப்ரூட்ஸையுமே உள்ளே போட்டு இருந்த மிச்ச பால் எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டேங்க. ஒரு 5 மணி நேரம் அப்படியே நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா வெளியில் தாங்க வச்சேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்தது. குழந்தைங்களையும் கூட்டு வச்சு தான் இதை நான் கட் பண்ணேன். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. எங்கள் வீட்டு பாப்பா தான் அதை எடுத்து கமுத்தி போட்டா. ரொம்ப அழகாக வந்திருக்குங்க அத்தை அப்படின்னு எங்கள் பாப்பா சொன்னான். அதுக்கப்புறம் சரி எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது மேலெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்தோங்க. ஏன்னா மேலெல்லாம் ஃப்ரூட்ஸே இல்லை, எல்லாமே மேலே வந்துருச்சாட்டிருக்குது. இங்கே கீழே இந்த மாதிரி தான் இருந்தது. கட் பண்ணி பார்த்தோம், லைட்டாக வந்து அது உடையிற தன்மையாக மாறுச்சு. சரி எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு ஒரு பக்கம் பீஸ் போட்டோம். நல்லா லேயராக கட்டாச்சுங்க. எடுக்கும்போது கொஞ்சம் உடஞ்சி போச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் தனித்தனியாக தாங்க வந்தது. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்டோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு குழந்தைங்க சொன்னாங்க. அத்தை இது சூப்பராக இருந்ததுங்க அத்தை, ஃப்ரூட்ஸு மில்க் எல்லாம் பாலெல்லாம் கலந்ததுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பீஸ் மாதிரி தாங்க அத்தை வரல அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கீழே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சிங்க. மேலே இருக்கிற அந்த பால் மாதிரி இருக்கிறது கெட்டித்தன்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரூட்ஸும் அதையும் சேர்த்து வச்சு அப்படியே சாப்பிட்டோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேயராக நல்லா கட்டாச்சு, ஒரு பக்கம் மட்டும் உடைய ஆரம்பிச்சிச்சு. இப்படி தாங்க வந்தது. ஆனால் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.